ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேட்டோ ரெசிபி பார்க்க போகிறோம். கேட்டோ ரெசிப்பியில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னென்னா ஆம்லெட் வித் மஷ்ரூம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்க உங்களுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆம்லெட் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 இல்லைனா 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 பேருக்கு தேவைப்படும்னா 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் போல் இருக்கட்டும். நம்ம வந்து மஷ்ரூம் இப்போது வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வேகணுங்க, நல்லா வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம முட்டையில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வரணும். நம்ம முட்டை மேலே போடும்போது நல்லா வெந்து வந்திருக்கணும். அதனால் மஷ்ரூமை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை நம்ம சேர்த்துடலாம். ஆம்லேட் போட்டுடலாம். நம்ம இது மேலே நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். இது மேலே மஷ்ரூம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த முட்டைக்கு மேலே வதக்கி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வெந்து இருக்கணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மேலே ஃபில்லிங் மாதிரி வைங்க. மஷ்ரூம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஆம்லேட் ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், நைட் டின்னர் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் நல்லா தான் வெந்திருக்கு, அதனால் திருப்பி போட வேண்டாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.